இயேசு கிறிஸ்துடைய இணைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 40 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இதில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. நியாயசாஸ்திரி என்றால் ஒரு ஜட்ஜ், நியாயம் விசாரிக்கக்கூடியவர். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி போதகரே, அதாவது டீச்சர் என்று அழைக்கின்றார். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது அண்ட் எக்ஸ்பெக்ட் இன் த லா, எது பிரதானமானது சொல்லிட்டு கேட்கிறார் ஆண்டவரை நோக்கி. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அதாவது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். எப்படி என்றால்னா, அதாவது லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல் யுவர் சோல் அண்ட் ஆல் யுவர் மைண்ட். அதாவது எப்படின்னாக்கா, உன் தேவனாய் கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும், நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அறகுறைய அன்பு கூறக்கூடாது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், அதாவது முழுமையான இருதயத்தோடும் முழுமையான ஆத்மாவோடும் முழுமையான மைண்டோடு என்ன செய்யணும், அதாவது முழு மனதோடும் என்ன செய்யணும், என்னிடத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இது முதலாவது பிரதான கற்பனையாக இதை சொல்கிறார். இதற்கு ஈக்குவலாக ஒரு லா இருக்குது. எப்படின்னாக்கா, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல இந்த ஈக்குவலாக ஒரு லா என்னன்னாக்கா, இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு மனிதன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன், இப்போ நீங்களே இருக்கிறீங்க. ஒரு மனிதன் என்ன செய்யணும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுக்க மாட்டான். தன்னிடத்தில் அன்பு கூறாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. நான் நல்லா இருக்குன்னு தான் எல்லா மனிதர்களும் நினைப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்யணாக்கா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் தினமும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல கல்வி அறிவிக்க வேண்டும், நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், ஒரு இடத்தை நல்ல வீட்டை கட்ட வேண்டும், நமக்கு ஒரு நல்ல கார் கிடைக்க வேண்டும், அது நம்மளுக்கு இப்போ இம்மைக்கு மாற்றம் அல்ல, பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும்னு சொல்லிட்டு நான் போய் நினைக்கிறேன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ இல்லை நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கும் பொழுது மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதாவது லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இதான் என்னக்கா, இதான் ரூல் ஆஃப் லா. சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே ஒரு ரூல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கி இருக்குது என்று ஆண்டவராகிய இயேசு அவனை நோக்கி சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதத்தில் கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட், அதாவது உயர்ந்த கற்பனை, உயர்ந்த அதாவது சட்டம், அதாவது உயர்ந்த அது கிரேட் லா எப்படின்னு சொல்லப்போனா, தன்னிடத்தில் அன்புறது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அநேக இடத்துல அன்புக்கு தணிஞ்சு போயிடுச்சு. இப்போ அன்பை கேட்டு வாங்கினாக்கா காசு கொடுத்து தான் அன்பை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. இப்போ பேசினா கூட என்ன செய்கிறாங்க, அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண என்ன பணம் கிடைக்குமா, அதாவது எதுவும் ஆதாயம் இல்லாமல் நினைக்க மாட்டுறாங்க, ஆதாயம் இல்லாத பார்க்க மாட்டுறாங்க, ஆதாயம் இல்லாத பேச மாட்டுறாங்க, ஆதாயம் இல்லாமல் செய்ய மாட்டுறாங்க. அன்பை பார்க்கறது மிகவும் அரிதாய் காணப்படுகிறது. கடைசி காலத்திலே அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது, அநேகருடைய விசுவாசம் குறைந்து விட்டது, அநேகருடைய பரிசுத்தம் குறைந்து விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற பிரகாரம்
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் அன்புறது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனையை பின்பற்றி நாம் இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பரலோகத்திலும் அவரோடு கூட நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி